அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய நெக்ஸஸ் இப்போ எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிச்சிருக்கு அமெரிக்கா. ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் ராணுவ தளபதி அமெரிக்காவுக்கு வித்ததற்காக ஒரு பரிசு அமெரிக்கா கொடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பலருக்கும் ராகுல் காந்தி மேல நம்பிக்கையே இல்ல என்று நிரூபிக்கும் விதமாக கர்நாடகா காங்கிரஸ் அமைச்சர் ஒருவர் ராகுல் காந்திக்கு எதிராகவே பேசினாரு. அவரை இப்போ மந்திரி சபையிலிருந்து தூக்கி இருக்காங்க காங்கிரஸ். அதை தவிர நேத்துக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக போராடிய எம்பிக்கள் அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய டிராமா கிரியேட் பண்ணிருக்காங்க எம்பிக்கள்லாம். இந்த வீடியோல ஆசிம் முனீர், அமெரிக்கா, ராகுல் காந்தி மற்றும் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நேத்துக்கு ஆசிம் முனீர் அமெரிக்கன் சாயில்ல இருந்துகிட்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நியூக்ளியர் த்ரெட் விட்டாரு. நாங்க பாகிஸ்தான் நினைத்தால் ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே 50% வைப் அவுட் பண்ண முடியும், அழித்து ஒழிக்க முடியும். ஒருவேளை எப்பயாவது நாங்க எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுக்கு உள்ளானா நாங்க இருக்கவே மாட்டோம், இந்த நாடே இருக்காது என்று நினைத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல பாதியை அழித்து விடுவோம். ரிமெம்பர் we are nuclear country என்று பகிரங்க மிரட்டல் விடுத்தாரு. அது நம்மளுடைய சேனல்ல பார்த்தோம். அது தவிர சிந்து நதியில இந்தியா அணை கட்டினா அதை நாங்க மிசைல்ஸ் போட்டு தகர்ப்போம் என்றும் மிரட்டல் விடுத்திருந்தாரு. அமெரிக்கன் சாயில்ல அவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம நேத்துக்கே கேட்டிருந்தோம். ஆசிம் முனீர் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வளங்களை, இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த நாட்டையுமே அமெரிக்காவுக்கு வித்துட்டாரு போல. அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும் விதமாக ஏதாவது பண்ணியாகணும்னா கைமாறா, அதனால பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவித்திருக்கு அமெரிக்கா. யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் விட்ட அறிக்கையினுடைய தமிழாக்கம் என்னன்னா, இதுவரை பலோச் லிபரேஷன் ஆர்மி நிறைய தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கு என்று சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பண்ணாங்க, பாகிஸ்தான்ல கராச்சி துறைமுகம் பக்கத்துல ஒரு அட்டாக் பண்ணாங்க. இன்னும் நிறைய தாக்குதல்களை பாகிஸ்தானி சாயில்ல அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே நாங்க என்ன பண்ண போறோம்னா, தீவிரவாதத்தை ஒடுக்குவதை பொருட்டு இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மியை ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கா. இப்ப என்ன இயல்பாக ஒரு கேள்வி எழும்னா, அமெரிக்காவுக்கு இத்தனை ஆண்டுகளாக பலோச் லிபரேஷன் ஆர்மி ஒரு தீவிரவாத அமைப்பு என்று தெரியாதா? முதல் கேள்வி. இந்தியாவில் நடந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டை இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேர்ல அவங்க ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிக்கிறாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. என்ன, பெஹல்காம் அட்டாக் உலகளாவிய அளவில் ஒரு பேசுபொருள் ஆகுது, அதுக்கப்புறமா அதான் எஃப்டிஓவா அறிவிக்கிறாங்க அமெரிக்கானா ஓகே, ஒரு சீக்வன்ஷியலா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா லாஜிக்கலா இருக்கும். ஆனா இவ்வளோ ஆண்டுகளாக எத்தனையோ அட்டாக்ஸை பாகிஸ்தானி சாயில்ல பண்ண போதெல்லாம் பலோச் லிபரேஷன் ஆர்மி இவங்களுக்கு தீவிரவாத அமைப்பா தெரியல. ஆசிம் முனீர் 2 முறை பாகிஸ்தானுக்கு பேக் டு பேக் போய், ஒரு முறை ஒயிட் ஹவுஸ்ல போய் விருந்து சாப்பிட்டு டொனால்டு ட்ரம்புக்கு பீஸ் பிரைஸ் வேணும் என்று அறிவித்ததுக்கு பிறகாக இப்போ மீண்டும் அமெரிக்காவுக்கு போய் நிறைய டாப் லெவல் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்காரு. இப்போ பிஎல்ஏவை எஃப்டிஓ அறிவிக்கிறாங்கன்னா இங்க அமெரிக்கா அண்ட் பாகிஸ்தான் நெக்ஸஸ், ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ் இருக்கிறதா? ஒருவேளை பாகிஸ்தானுடைய தூண்டுதல் பேர்ல தான் அமெரிக்கா இப்படி செயல்படுகிறதா? டிமாண்ட் வச்சிருப்பாங்களா? ஏன்னா இங்க பாருங்க, எண்ணெய் வளங்களுக்காக பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கு அமெரிக்கா. அதை தவிர பலோச்சிஸ்தான் என்ற அந்த ப்ராவின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டுமே அதிகமாக வளங்களை கொண்ட ஸ்டேட். இட்ஸ் சோ ரிச். அந்த வளங்களை கொள்ளையடிச்சுக்கோ என்று அமெரிக்கா கிட்ட ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் ஆசிம் முனீர் வித்து விட்டாரா என்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. ரீசெண்டா இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக அமெரிக்கா செயல்பட்டு கொண்டு வருகிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சைனாவோட டாரிஃப் பஃபரை 90 நாட்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 90 நாட்களுக்கு அப்புறம் தான் சைனீஸ் குட்ஸுக்கு டாரிஃப் போட போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஆனா இந்தியாவுக்கு ஏன் அறிவிக்கல? இன்னும் சொல்ல போனா, சைனா இந்தியா எவ்வளோ க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோமோ அதை விட அதிகமாக சைனா ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குது. ஏன் அவங்களுக்கு ஏன் அந்த பஃபர், நமக்கு அந்த பஃபர் இல்ல? அமெரிக்காவில் இருந்துகிட்டு ஆசிம் முனீர் 50% நாங்க அழிச்சிருவோம், உலகத்தையே அழிச்சிருவோம் என்று சொல்லும் போது அதுல அமெரிக்கா வராதா? இதற்கு ட்ரம்போ இல்ல வேற எந்த அமெரிக்க அதிகாரிகள் இல்ல அமெரிக்காவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது அரசியல்வாதிகள் எவ்வளவு பேர் கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க? 50% அமெரிக்கா வராதா? அமெரிக்காவை மட்டும் விட்டுட்டு அந்த 50%ல அமெரிக்கா வராது அப்படிங்கிறதுக்கு என்னங்க கேரண்டி? கேரண்டி கிடையாது. அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போர் மிரட்டல் விடுத்திருக்காரு. இந்தியா மேல நாங்க தாக்கி இந்தியாவுடைய அணைகளை உடைப்போம் என்று மிரட்டல் விடுத்திருக்காரு. அப்போ இதை ஊக்குவிக்கிறதா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்வி நாம் கேட்கணுமா இல்லையா? டொனால்டு ட்ரம்புக்கு எதனால நம்ம மென்டல் செக்அப் பண்ணணும் என்று போன வீடியோல சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணத்தை அவரே இன்னைக்கு ஒரு காரணம் கொடுத்திருக்காரு. முதல்ல இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல நான் ரஷ்ய அதிபர் புதினை பார்க்க ரஷ்யாவுக்கு போறேன் வர ஃப்ரைடே என்று சொல்லியிருந்தாரு. And it's embarrassing for me to be up here. You know, I'm going to see Putin. I'm going to Russia on Friday. I don't like being up here talking about how unsafe and how dirty and disgusting this once beautiful capital was. உடனடியா அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் கூட இருந்தவங்க எல்லாம் கரெக்ட் பண்ண உடனே இல்ல புதின் தான் இங்க வராரு, நான் தப்பா சொல்றேன் அப்படிங்கிறாங்க.
இவர் ரஷ்யாவுக்கு போறாரா, புதின் இங்க வராரா, அமெரிக்காவுக்கு வராரா எதுவுமே தெரியல. அப்படியே பிரஸ் போய் பாக்குறாரு. இதுக்கு முன்னாடியும் பிரஸ்ல பல முறை உளறி வச்சிருந்தாரு. திடீர்னு மொட்டை மாடியில ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒருவரை எப்படி புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்று நாம் எண்ணுவது? தனக்கு புத்தி சுவாதீனம் இல்லாததுனால ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்ப வந்து அவ்வளோ பாடா படுத்துறாரு. இன்று வரையுமே இந்தியா மேல ஏன் டாரிஃப் போட்டோம் என்பதை ஒரு ஆணித்தரமா இதனால தான் டாரிஃப் என்று ஒரு ரீசன் சொல்ல முடியல ட்ரம்பால. இந்த பாகிஸ்தான் ஆசிம் முனீரை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் ராணுவ அமைச்சர் அப்பவே சொல்லியிருப்பாரு, அதாவது இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின் என்பது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் இந்தியா அட்டாக் பண்ணாதுப்பா அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் டாக்டரின் வச்சிருந்தோம். ஆனா ஃபியூச்சர்ல அந்த பாலிசி கால சூழலுக்கு ஏற்ப மாறலாம் என்று சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அந்த கால சூழல் வந்து விட்டதா நம்மளுடைய நியூக்ளியர் டாக்டரினை மாற்றி அமைக்க என்ற ஒரு கேள்வி நமக்கு மனசுக்குள்ள எனக்கு தோணுதுங்க. அமெரிக்காவுக்கு மட்டும் அறிவு இருந்தா அவங்களுடைய தேசத்துல நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் 9/11 அட்டாக், அதுல அவ்வளோ அமெரிக்கர்கள் இறந்து போனாங்க. அதற்கு காரணமாக இருந்த ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தான். அப்பேற்பட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை கூட்டி வச்சு ஒயிட் ஹவுஸ்ல விருந்து வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா அதே ராணுவ தளபதி உங்களுடைய சாயில்ல இருந்து உலகத்திற்கே நியூக்ளியர் த்ரெட் விடுறத அனுமதிக்கிறீங்க, இந்தியாவுக்கு எதிராக பேசுறதை அனுமதிக்கிறீங்க. எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஊக்குவித்து ஒரு தீவிரவாத நாடாகவே மாறி தனக்குத்தானே அழிவு பாதையை வகுத்து கொண்டதோ அதே மாதிரி பாகிஸ்தானோட அலைனாகி USA இப்போது தனக்கான அழிவு பாதையை தானே வெட்டி கொண்டது. USA has dug its own grave என்றான் சொல்ல வேண்டும். நீங்க பாகிஸ்தானோட மோர் அலைனாக அவங்களுடைய வலையில விழ உங்களுக்கு மிகப்பெரிய அடி விழப்போவது கன்ஃபார்ம். ஹோப் அவங்க சீக்கிரமா இதை ரியலைஸ் பண்ணுவாங்க நம்புறோம். அப்படி ரியலைஸ் பண்ணனா நான் சொன்ன மாதிரி USAவுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ட்ரம்போட வரி விதிப்பின் காரணமாக ஒரு குடும்பம் சராசரியாக $200 அதிகமாக வரி செலுத்த வேண்டும். அமெரிக்க குடும்பம், அதிகமாக அமெரிக்கர்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க என்று. இப்படி அமெரிக்கா தனக்குத்தானே குழி வெட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்படியே நம்ம இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் வருவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எலெக்ஷன் கமிஷன் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சிருந்தாரு. ஒட்டுமொத்த எலெக்ஷனையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பாஜக ஜெயிச்சு வந்திருக்காங்க. இது ஃபேரா நடக்கல, தேர்தல் இங்கு நியாயமான முறையில் நடத்தப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இதுக்கு நேற்றுக்கு எம்பிக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணதுல பாருங்க, அப்படியே இந்த ராகுல் காந்தி கிட்ட போய் கேட்கறாங்க பிரஸ் பீப்புள்லாம், நீங்க எழுதி கொடுப்பீங்களா, ஓத்தா எழுதி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. இல்ல நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும், நான் சொன்னது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் டேட்டா தானே, அவங்களோட வெப்சைட்ல தானே எடுத்து போட்டிருக்கேன், நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும், எழுதிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு போயிட்டாரு. अरे भाई उन्हीं का डेटा है, वो अपने वेबसाइट से वही नोट डेटा निकाल दें, मेरा डेटा थोड़ी है कि मैं साइन करूं, उनका डेटा है. அதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, நீங்கள் எழுதி கொடுத்தால் திஸ் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ். நீங்கள் தவறான ஏதாவது ஆதாரத்தை கொடுத்தாலோ இல்ல பொய்யான தகவலை கொடுத்தாலோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே திஸ் இஸ் பனிஷபிள் என்று எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. அதற்கு இன்று வரை பதில் கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய டார்கெட் என்பது இங்க எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, மக்களுக்கு இவ்வளோ அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நேரம் கிடையாது. அவனுக்கு பொழப்ப பார்க்கணும். பொழப்பு பார்க்கக்கூடிய மக்கள் போற போக்கு ஐயோ எலெக்ஷன் கமிஷன் காம்ப்ரமைஸ்டாம்பா, அதனாலதான் ராகுல் காந்தி தோத்து போயிட்டாரு 4 பேர் நினைச்சா போறோம் இல்லையா, அதை நோக்கி தீவிரமாக ராகுல் காந்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஒரு சிலருக்கு காங்கிரஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கே ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் என்று தெரியும். இதுக்கு முன்னாடியே கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இவிஎம் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட போது அவர் கிளியரா சொல்லிட்டாரு, இவிஎம்ல கோல்மால் செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. இப்ப நாங்க கூட ஒரு சில ஸ்டேட் ஜெயிக்கணும், அப்பெல்லாம் அங்க இவிஎம்லாம் சரியா வேலை செஞ்சது என்று சொல்றோம் இல்லையா. அப்ப மற்ற ஸ்டேட்டை நாங்க தோக்கும் போது மட்டும் எப்படிங்க இவிஎம் சரியில்லை என்று சொல்ல முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ உங்களுடைய மொபைலோ என்னுடைய மொபைலோ ஒரு நெட்வொர்க்ல கனெக்டடா இருக்கு. இப்போ ஏர்டெல், பிஎஸ்என்எல் போன்ற ஒரு நெட்வொர்க்ல இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, இன்னும் நிறைய டெலிகாம்ல கனெக்டடா இருக்கு. ஆனா இவிஎம் அப்படிங்கிறது ஸ்டாண்ட் அலோன் டிவைஸ். ரேண்டமைசேஷன் மூலமாக ரேண்டமா அனுப்புவாங்க. இந்த தொகுதியில வேட்பாளர் நம்பர் வேறையா இருக்கும், பக்கத்து தொகுதி வேட்பாளர் நம்பர் வேறையா இருக்கும். அதனால எலெக்ஷன் கமிஷன் இல்ல இவிஎம்ல ஃப்ராடு அப்படிங்கிறது நான் ஏத்துக்க மாட்டேன் என்று கார்த்தி சிதம்பரம் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஓபன் ஆகவே கர்நாடகாவுடைய ஒரு அமைச்சர், அவர் பேரு ராஜண்ணா என்று பேரு, அவர் என்ன கேட்கிறாரு, காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும் போது தானே இந்த எலக்டோரல் ரோல் எல்லாம் விட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஃபைனலைஸ்டு லிஸ்ட் எல்லாம் நமக்கு தான் கொடுத்தாங்க. இப்ப மகாதேவபுராவில், கர்நாடகாவில், பெங்களூர்ல ஏதோ ஃப்ராடு அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா, கர்நாடகாவில் நம்ம ஆட்சியில் இருக்கும் போது நம்ம கிட்டே கொடுத்துருக்காங்க லிஸ்ட், அப்போ அதெல்லாம் சரி பார்க்காம எங்க போயிருந்தீங்க, இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு, அது சரியில்லை இது சரியில்லைங்கிறீங்களே அப்படின்னு போற போக்குல ராகுல் காந்தி ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு அடி விட்டு போயிருந்தாரு.
ವೋಟರ್ ಲಿಸ್ಟ್ ಎಲ್ಲ ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದು? ನಮ್ದೇ ಸರ್ಕಾರ ಇರೋವಾಗ ಮಾಡಿರೋದು. ಅವಾಗೆಲ್ಲ ಏನ್ ಕಣ್ಮುಚ್ಕೊಂಡು ಕೂತಿರ್ತಾರ ಎಲ್ಲರೂ? ಈ ವೋಟರ್ ಲಿಸ್ಟ್ ಎಲ್ಲ ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದು? ನಮ್ದೇ ಸರ್ಕಾರ ಇರೋವಾಗ ಮಾಡಿರೋದು. ಅವಾಗೆಲ್ಲ ಏನ್ ಕಣ್ಮುಚ್ಕೊಂಡು ಕೂತಿರ್ತಾರ ಎಲ್ಲರೂ? ಈಗ ಫಸ್ಟ್ ವೋಟರ್ ಲಿಸ್ಟ್ ಡ್ರಾಫ್ಟ್ ಎಲೆಕ್ಟ್ರಲ್ ರೋಲ್ಸ್ ಅನ್ನ ಪಬ್ಲಿಷ್ ಮಾಡಿ ಅಬ್ಜೆಕ್ಷನ್ ಕರೀತಾರೋ ಇಲ್ವೋ? ಕರೆದಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೋ ನಾವೆಲ್ಲ. ಆದ್ರೆ ನಮಗೆ ಡ್ರಾಫ್ಟ್ ಎಲೆಕ್ಟ್ರಲ್ ರೋಲ್ಸ್ ಅನ್ನ ಪಬ್ಲಿಷ್ ಮಾಡಿದಾಗ ನಾವು ನೋಡ್ಕೋಬೇಕೋ ಬೇಡಪ್ಪ? ನೋಡ್ಕೋಬೇಕೋ ಬೇಡ? உடனடியாக CNN இதை ஒரு நியூஸா போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி ஒரே போன் தான் சித்தராமையாக்கு கூப்பிட்டு அந்த அமைச்சர் தூக்கு, பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, உடனடியா தூக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அமைச்சர் தூக்கப்பட்டிருக்காரு. ஆனா அவர் சொந்தமா ராஜினாமா பண்ணதான் சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்படி காங்கிரஸ்லயும் ஒரு சில தெளிவானவங்க அறிவார்ந்தவங்க இருக்காங்க. பட் என்ன பண்றது, அதோட தலைமை ராகுல் காந்தி என்ற அவர் தெளிவா இல்ல. அவருடைய அஜெண்டா என்ன? மக்களை குழப்ப வேண்டும், தானும் குழம்பணும், மக்களையும் குழப்பணும், எல்லாரையும் குழப்ப வேண்டும். அதனால எப்பேற்பட்ட பொய்யை வேணா அவர் சொல்றதுக்கு தயாராக இருப்பாரு. கர்நாடகாவில் ராஜண்ணாவா, பீகார்ல ஒரு மாவட்ட தலைவர் இருக்காரு, காங்கிரஸ் மாவட்ட தலைவர், அவர் பேரு ஓம் பிரகாஷ் கார்க் என்ற பேரு. அவர் கூட சொல்லியிருக்காரு, பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் எங்கள்கிட்ட ஒட்டுமொத்த லிஸ்டையும் கொடுத்துருச்சு, யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருந்தாங்க, விடுபட்டவர்களுடைய பேரு, லிஸ்ட்ல இருக்கிறவங்க பேரு எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட கொடுத்துருச்சு, we are verifying it என்று சொல்லியிருக்காரா. ஸோ அவங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்களா என்று பார்த்தோம்னா, எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவின்படி நாட் ஈவன் அ சிங்கிள் பூத் ஏஜென்ட் ஹேஸ் அப்ஜெக்டட். இது வரைக்குமே 17,000 பூத் ஏஜென்ட் இருக்காங்க காங்கிரஸ்க்கு பீகார்ல. இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் கூட கிடைக்க பெறவில்லை என்று அறிவித்திருக்காங்க. ஸோ பூத் ஏஜென்ட்ஸ்க்கு ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் கூட இல்லை. அப்போ வாட் டஸ் இட் மீன்? காங்கிரஸ் ஒரு அப்ஜெக்ஷன் கூட தெரிவிக்கவில்லை என்றால் எலெக்ஷன் கமிஷன் ஃபேராக தான் பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸே ஒரு சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி தானே பொருள். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டா காங்கிரஸ் கட்சி பிளஸ் ராகுல் காந்தி அவங்களுடைய பேஸ்லெஸ்ஸான அலிகேஷன்ஸ், அதுக்கு எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்களே காரி துப்பிட்டு இருக்காங்க என்பதை பார்த்தோம். ரெண்டாவது, அவங்களுடைய கையெழுத்து இயக்கம், ஓட் சோரி அப்படிங்கிற கையெழுத்து இயக்கம் எப்படி மக்களை திசை திருப்பதற்காக என்று பார்த்தோம். மூன்றாவது, அமெரிக்கா பாகிஸ்தான் நெக்ஸஸ் இப்போ எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு, அது குறித்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நம்ம பேசு தமிழா பேசு சேனலுடைய வெப்சைட் ஒன்று இப்போ மீண்டும் ஆக்டிவேட் ஆகியிருக்கு என்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனுடைய லிங்க் மீண்டும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், அதை போய் செக் அவுட் பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் அப்டேட்ஸ், சினிமா, பாலிடிக்ஸ் என்று எல்லா வகையான நியூஸுமே நம்ம அதில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ டூ செக் அவுட். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம், வந்தே மாதரம்.